சென்னை எழிலகத்தில் இன்று தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். துறை சார்ந்த வேலைகளை தவிர்த்து பல்வேறு பணிகள் அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அந்த வகையில் வேளாண் துறையின் கீழ் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், வேளாண் வணிகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இயங்கி வருகின்றன. வேளாண் துறை வாயிலாக உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் உள்ளிட்ட சாகுபடிக்கு தேவையான உதவிகளும், தோட்டக்கலைத்துறை வாயிலாக காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், மலைப்பயிர்கள் உள்ளிட்ட சாகுபடிக்கு தேவையான உதவிகளும் செய்து வருகின்றன. வேளாண் இயந்திரங்களை மானிய விலையிலும் வாடகைக்கும் வேளாண் பொறியியல் துறை வழங்கி வருகிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கான உதவிகளை வேளாண் வணிக பிரிவு செய்து வருகிறது. இதற்கென தனித்தனியாக கிராம அளவில் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 என்ற திட்டத்தை செயல்படுத்த வேளாண் துறை முடிவு செய்துள்ளது. இதன்படி 4 கிராமங்களுக்கு ஒரு அலுவலரை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து துறை தொடர்பான உதவிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் இவர்களுக்கு வழங்க வேண்டுமென ஆலோசனை வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண் படிப்பு படித்த அலுவலர்கள் தோட்டக்கலை தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு உதவுவதில் நடைமுறை சிக்கல் உள்ளது எனவும் தெரிவித்தனர். எனவே இதனை சரி செய்ய வேண்டுமென என்பதற்காக சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி தலைமை அலுவலகத்தில் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதி சற்று பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. சார், நாங்கள் இங்கே கூடியிருக்கவனுடைய மிக முக்கியமான நோக்கமே இது வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற துறை, அதாவது இந்த அமைச்சகத்தின் மூலமாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு துறை, அதாவது அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒரு குடையின் கீழ் பல பணிகளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க.